வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை ராமநாதபுரம் நஞ்சுண்டாபுரம் சாலையில் உள்ள சுப்பிரமணியர் கோவில் வீதி, திருமால் வீதி மற்றும் காய்கடை பஸ் ஸ்டாப் என்று அழைக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வரும் 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தாரை அச்சுறுத்தும் வகையில் திடீரென வந்த கோவை மாநகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தை முற்றுகையிட்டு, இந்த இடம் மாநகராட்சிக்கு சொந்தமானது, எனவே உடனடியாக வீடுகளை காலி செய்ய வேண்டும், இங்கிருக்கும் கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறியதாகவும், மேலும் கோவை மாநகராட்சியால் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டு 1 வாரத்திற்குள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று அறிவித்திருந்த போதிலும், திடீரென கோவை மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் சம்பந்தப்பட்ட இடத்தில் இருப்பவர்கள் கூலி வேலைக்காக வெளியே சென்றிருந்த போது இங்கிருந்த வீடுகளை திடீரென இடித்து தரைமட்டமாக்கினர். இதற்கு முன் இந்த இடம் சம்பந்தமாக பலமுறை கோவை மாவட்ட ஆட்சியர், கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோருக்கு இங்கு வசிக்கும் பொதுமக்கள் தங்களுக்கு பட்டா வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கேட்டும், அதற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்று இங்கு வசிக்கும் மக்கள் கூறுகிறார்கள். மேலும் இங்குள்ள வீடுகள் சம்பந்தமாக கோவை மாநகராட்சி 63வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தி முருகனிடம் முறையிட்டும், அதேபோல் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியிடமும் வீட்டிற்கு பட்டா வேண்டும் என்று கெஞ்சி கூத்தாடி உள்ளனர். அதேபோல் இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான சம்பத்குமாரிடமும் வேண்டுகோள் விடுத்தும் எந்த பயனும் இல்லை என்று கதரும் இப்பகுதி மக்களுக்கு தமிழ்நாடு அரசின் முதல்வர் ஜோசப் விஜய் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்பது பல ஆயிரம் கேள்விக்கணைகள் தொடுக்கிறது. மேலும் இப்பகுதி மக்களுக்காக கோவை மாநகராட்சியால் கட்டிக் கொடுக்கப்பட்ட கழிவறைகள் நாரி நாற்றம் எடுப்பதாகவும், இந்த கழிவறைகளை சுத்தம் செய்ய இந்த வார்டைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் சாந்தி முருகன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், கழிவறைக்கு உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு மனித மலக்கழிவுகள் குவியல் குவியலாக கிடப்பதாகவும் கூறுகிறார்கள். மேலும் 21/8/2026 அன்று மாலை சுமார் 3 மணி அளவில் வந்த கோவை மாநகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் இந்த இடம் மாநகராட்சிக்கு சொந்தமானது என்று பெயர் பலகை வைக்க வந்தனர். அவர்களை முற்றுகையிட்ட இப்பகுதி மக்கள், எங்களுக்கு மாற்று இடமோ அல்லது வீடோ ஒதுக்காமல் நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று முறையிட்டுக் கொண்டிருக்கும் போது அங்கு திடீரென செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளரை பார்த்தவுடன் மாநகராட்சி அதிகாரிகள் அங்கிருந்து சென்று விட்டனர். மேலும் இச்செய்தியில் முக்கிய குறிப்பு என்னவென்றால், கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இடிக்கப்பட்ட இடம் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்பட்ட இடம் என்பது தெரிய வருகிறது. அந்த சுதந்திர போராட்ட வீரர் இறந்த பின்பு அவரது வாரிசுகள் அந்த இடத்தை பயன்படுத்தி வந்தனர் என்பது ஒருபுறம் இருந்தாலும், சுதந்திர போராட்ட தியாகியாவது மண்ணாங்கட்டியாவது என்று நினைத்து கொண்டு கொஞ்சம் கூட ஈவு இரக்கமின்றி 80 ஆண்டுகளாக குடியிருந்த வீடுகளை குப்புற தள்ளிவிட்டனர் கோவை மாநகராட்சி அதிகாரிகள். இந்த தகவலை கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் விஷ்ணு லட்சுமணன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியும் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்த பின்னர் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். மேலும் இப்பகுதி மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு பிரத்யேகமாக பேட்டி அளிக்கையில், தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இச்செய்தி சென்று சேர வேண்டும். அதேபோல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இப்பகுதி மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்துள்ளதாக நினைத்து ஆளும் திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் சாந்தி முருகனும் இத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியும் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ என்று எண்ணுகிறார்கள். மேலும் இப்பகுதியில் 3 பன்முகப்பட்ட மக்கள் வசித்து வருவதாகவும், இதில் ஜாதி வேற்றுமை நடப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் முதல்வரை அண்ணன் விஜய் என்று உரிமையாக அழைக்கும் இப்பகுதி பொதுமக்கள், எங்கள் அண்ணன் முதல்வர் விஜய்க்கு இச்செய்தி சென்று சேர வேண்டும், அவர் உடனடியாக எங்களுக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர். எனவே அண்ணன் ஜோசப் விஜய் இப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுப்பாரா? ஜாதி கலவரம் ஏற்படும் நிலையில் உள்ள சூழ்நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை முடுக்கிவிட்டு ஆதரவுகரம் நீட்டுவாரா அண்ணன் முதல்வர் விஜய் என்று காத்திருக்கும் மக்களுக்கு அண்ணன் முதல்வர் விஜய் எடுக்கும் முடிவில் உள்ளது.
வீடு இடிக்க போற அந்த ஏரியா அவருக்கு தெரியாது. கவுன்சிலருக்கு எதுக்கு கவுன்சிலர் தான் கொடுக்க மாட்டாங்க தம்பி, நமக்கு தான் கொடுப்பாங்க. அது ரைட், ஒரு வார்த்தை கூட தெரியாதுங்க சார். இப்ப சொன்னதுக்கு எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு இடிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள 2 குழந்தை இருந்துச்சுங்க. ஏன்னா 5 நாள் இடிக்க பர்மிஷன் கொடுத்தீங்கல்ல, எப்படி 3 நாள்ல வந்து இடிக்க முடியும் கார்பரேஷன்ல இருந்து? உங்களுக்கு அந்த நிலைமை ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? போர்டு வைக்கிறீங்க. இப்ப நாங்க பக்கத்துல குடி இருக்கோம். இப்போ உங்க அதிகாரி சொல்லிட்டாரு, கமிஷனர் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. பக்கத்துல குடி இருக்கிறவங்களுக்கு அது பாதிப்பாகும், மன உளைச்சல் ஆகும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு வந்து பேசியிருக்காரு. அதெல்லாம் தெரியாதுன்னு அவங்க பேசியிருக்காங்களே, அதான் பேசியிருக்காங்களே. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்னு அவங்க சொல்ல சொல்லி அவங்க ஏன் கூப்பிடுவாங்க? நீங்க சைன் பண்ணீங்க கவுன்சிலர் உங்களுக்கு மட்டும் லெட்டர் போட்டு நோட்டீஸ் வாங்குனது ஒண்ணா நீங்க லோன் கொடுத்தீங்க, அது லெட்டர் கொடுத்தா சைன் பண்ணனும் என்ன சொல்றாங்க? லெட்டர் வந்துச்சு நமக்கு வீடு காலி பண்ண சொல்லி அதுல சைன் பண்ணா. ஆனா எனக்கு ஒரு டவுட், இப்ப இதை இடிச்சிட்டு போனீங்களா கடையில, அப்ப கவுன்சிலருக்கு தெரியுமா தெரியாதா? கவுன்சிலருக்கு சம்பந்தம் இல்லைங்க. இது ஏடிபி கவுன்சிலர் அது எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும்? அது எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும்? நாங்க இன்ஜினியரிங் செக்ஷன் ஓகேங்களா, ஏடிபி செக்ஷன் டைரக்டா வந்து இடிச்சிட்டாங்க ஓகேங்களா. அவங்க லெட்டர் கொடுத்திருக்காங்களா, அதை வச்சு இடிச்சிட்டாங்க. யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாம எப்படி இடிக்க முடியும்? சரி, இப்போ நீங்க எல்லாரும் நோட்டீஸ் கொடுத்தீங்களா? கவுன்சிலர் நோட்டீஸ் கவுன்சிலருக்கு வீடு இடிக்க போற அந்த ஏரியா அவருக்கு தெரியாது. கவுன்சிலருக்கு எதுக்கு கவுன்சிலர் தான் கொடுக்க மாட்டாங்க தம்பி, நமக்கு தான் கொடுப்பாங்க. அது ரைட், ஒரு வார்த்தை கூட தெரியாதுங்க சார். இப்ப சொன்னதுக்கு எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செந்தில் பாலாஜி அண்ணா இது ஆபீஸ்ல போய் சொன்னதுக்கு எல்லாம் இருக்குண்ணா. நாங்க இப்ப திங்கட்கிழமை தான் போயிட்டு வந்தோம், எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. இல்ல எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்கல்ல. இங்க பாருங்க, இது வீடு பக்கமா தான் இருக்கு. உள்ள போக நீ முன்னில போட்டு எடுத்துட்டு வாங்க. காலுக்கு வந்தீங்கன்னா பாத்து. ஏன் வராங்க இந்த அசிங்கத்துலயும்? ஏன் வராங்கன்னா அவங்க வீட்டுல பாத்ரூம் கிடையாது. எங்க வீட்டுல பாத்ரூம் கிடையாது. நான் என்ன சொன்னேன், ஸ்வச் பாரத் மூலம் சார், நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க. இது நஞ்சண்டாபுரம் ரோடு திருமால் வீதி சேர்ந்தது. அந்த இடம் காய்கடை ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் 70 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இந்த வீட்டில் குடியிருக்கிறோம். இப்போ என்னென்னா, இப்போ திடீர்னு வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க மாநகராட்சியிலேருந்து. இது நத்தம் புறம்போக்குன்னு இருந்தது. இப்போ திடீர்னு மாநகராட்சியிலேருந்து வந்து இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அகற்றணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இப்போ வீடுகளும் எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்கணும், 70 வருஷத்துக்கு மேலே இங்கே இருந்திருக்கோம். எங்கள்கிட்ட பீமா ரசீது இருக்குங்க, எங்கள்கிட்ட வரி கட்டியிருக்கோம், சொத்துக்கு இந்த வீட்டுக்குன்னு வரி கட்டியிருக்கோம். வரி எங்கள்கிட்ட கட்டின அந்த ரெசிப்ட் இருக்குது. நில வரி, அதாவது இந்த கரண்ட் பில் இருக்குது, குடிநீர் இணைப்புக்கு அதுக்கான வரி கட்டிகிட்டு இருக்கோம், அது இருக்குது. என்னென்ன ப்ரூஃப், ரேஷன் கார்டுலேருந்து எல்லா ப்ரூஃபுமே எங்களுக்கு இந்த அட்ரஸில் தான் இருக்குது. 70 வருஷத்துக்கு மேலே இங்கே குடியிருக்கிறோம். எல்லா ப்ரூஃபும் எங்களுக்கு இந்த அட்ரஸில் தான் இருக்கும். குழந்தை ஃபுல்லாக இங்கே பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்குது. இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகளை தான் வீட்டு வேலைகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பசங்க வந்துட்டு ஆட்டோ ஓட்டுறாங்க, ரேப்பிடோ ஓட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் வறுமையில் வாழ்கிறவங்க தான். வாழ்வாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய குடும்பங்கள் தான் ரேஷன் அரிசி வாங்கி தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. இப்படி இருக்கும்போது எங்களை இந்த மாதிரி வீட்டை கவர்மெண்ட்டில் எத்தனை அரசாணைகள் வெளியிடுறாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போதும் எத்தனை அரசாணை 10 வருஷத்துக்கு மேலே இருந்தாலே அது பட்டா வழங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. போன கவர்மெண்ட்டில். இந்த கவர்மெண்ட்டில் அண்ணனை வந்துட்டு நாங்கள் எல்லாம் ஜெயிக்க வச்சோம். ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி வஞ்சனை பண்ணுறாங்க? ஏன் யார் இது பண்ணுறது? எந்த அரசியல்வாதி இப்படி பண்ணுறாங்க? எங்களுக்கு இது தெரியணுங்க. இது அண்ணனுக்கு விஜயண்ணாக்கு இது போச்சா? இந்த விஷயம் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா, இல்லை விஜயண்ணா அரசு தான் இது பண்ணுதான்? எங்களுக்கு தெரியலைங்க. நாங்கள் ஏழைங்க. நாங்கள் இந்த ஏரியா விட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க.
இந்த மக்கள்லாம் பாருங்க, எல்லா குழந்தைய குட்டியோட எல்லாம் திக்குன்னு எப்போ வருவாங்கன்ட்டு எல்லாம் திக்குன்ட்டு உசுரை கையில் பிடிச்சிட்டு கொண்டு இருக்கிறோங்க எல்லாருமே. வயசான 75-85 வயசுங்க எங்கள் அப்பாவுக்கு. அவரை சொன்னோம்னா பொக்குன்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுங்க. அவ்வளோ கஷ்டத்துலேயே உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது எடுக்கிறீங்க சரிங்க, இதில் ஒரு நியாயம் இருக்கணும்ல. இந்த வீடுங்க ஆதி திராவிடர் அந்த சமூகத்தை சேர்ந்தவருங்க, புறம்போக்கு நிலந்தாங்க. அவங்க போக்கியத்துக்கு விட்டு ரெவன்யூ சம்பாதிக்கிறாங்க. போக்கியத்துக்கு விட்டு வாடகைக்கு விட்டு 3 வீடு இருக்குது, ரெவன்யூ சம்பாதிக்கிறாங்க. இந்த பக்கத்தில் வீடுங்க ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க, புறம்போக்கு நிலம் தான். அவங்களும் போக்கியத்துக்கு விட்டுருக்காங்க, அந்த வீடும் போக்கியத்துக்கு விட்டுருக்காங்க, புறம்போக்கு நிலம் தான். ஆனால் எங்கள் வீட்டு வரைக்கும் மட்டும் இதை மட்டும் கார்னர் பண்ணி ஏன் எடுக்கிறாங்கன்னா, நாங்களாம் தேவேந்திர குலம் சேர்ந்தவங்க எஸ்சி. அப்போ ஆதி திராவிடர் ஒரு கண்ணிலையும் தேவேந்திர குலத்தை ஒரு கண்ணிலையும் பார்க்குறது எந்த விதத்தில் நியாயம்? இது சமூக நீதியான்னு கேட்குறேன். இது விஜய் அண்ணா கண்டிப்பாக பண்ண மாட்டார். இது இடையில இருக்கவங்க யாரோ பண்ணுறாங்க. இது விஜய் அண்ணா தெரியணும், இந்த மாதிரி அண்ணாவோட ஆட்சியில் நடக்குதுன்னு தெரியணும். எங்களுக்கு நீதி வேணும், சமூக நீதி எங்களுக்கு வேணும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்களுடைய வீடியோ சிஎம் அண்ணாவுக்கு போகணும், விஜய் அண்ணா இதை பார்க்கணும், அண்ணாவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, எங்களுக்கு பட்டா இல்லை. நாங்கள் 4-5 தலைமுறையாக இங்கே தான் வசிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பட்டா இல்லை. அந்த உள்ள கிறிஸ்டின் ஜாதிகளுக்கு பட்டா 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட என் மாமனார் காலத்துலேருந்து 1982 பட்டா கேட்டுக்கிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இன்னும் பட்டா கிடைக்கல. 3 மாதத்துக்கு முன்னாடி மாநகராட்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ளவங்க பட்டா வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபோனில் பார்த்தா 72 பட்டா காமிக்குது உள்ளவங்களுக்கு. ஆனால் நாங்கள் கேட்கும் போது பட்டா இல்லைங்க, உங்களுக்கு மட்டும் பட்டா இல்லை, ஏன்னா இந்த இடம் மாநகராட்சிங்கிறாங்க. இத்தனை தலைமுறையா நத்த புறம்போக்கில் உள்ளது இந்த 2 வருஷத்துல எப்படி மாநகராட்சியா மாறி இருக்கும்? எங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆனால் அது யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று, இந்த கடைகளை இடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நோட்டீஸ் கொடுத்தாங்க, 2வது நோட்டீஸ் 5 நாள் டைம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாநகராட்சியில் 2 நாளில் வந்து கடையை எடுத்திருக்காங்க. அந்த வீட்டில் 2 குழந்தைய தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைய உயிர் போனுச்சுன்னா யார் காரணமாக முடியும்? யார் பொறுப்பாக முடியும்? என்னதான் பண்ணுறாங்க சிஎம் அண்ணா? என்னதான் பண்ணுறாங்க? எங்களுக்கு இவ்வளோ அநியாயம் ஊழல்லாம் நடக்குது. அண்ணா என்னதான் பண்ணுறாங்க? இது தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் பட்டா கேட்குறோம், அண்ணா எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பட்டா ஏற்பாடு பண்ணி தரணும். எங்கள் குறிப்பிட்டு 8 வீடுகளை மட்டும்தான் ரவுண்ட் பண்ணி தூக்குறாங்க. மாநகராட்சி கேட்டால் மாநகராட்சி தெரியாதுங்கிறாங்க. இன்ன வரைய பாத்ரூம் க்ளீன் பண்ணல, ஒரு லைட்டு ஓட இல்லை. குழந்தையெல்லாம் அதில் தான் பாத்ரூம் போகிறாங்க. ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் சரி செய்ய மாட்டேங்கிறாங்க? இது என்ன ஊழல் நடக்குதா என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தையெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை. எங்கள் வீடு ஓட்டு வீடு தான், மழை வெஞ்சாவோட ஒழுகும். நாங்கள் அதெல்லாம் கேட்கல. எங்களுக்கு பட்டா வேணும், சரிங்களா? என் பேர் சாந்திங்க. நாங்கள் வந்து நஞ்சிராபுரம் ரோடு ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 30 குடும்பம் வசிக்கிறாங்க. ஆனால் இந்த 30 குடும்பத்துக்கும் வந்து திடீர்னு வந்து எல்லாம் வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் எல்லாருமே வாழ்வாதாரம் இல்லாமல் தான் இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் வந்து திராவிடர் எஸ்சி கேசிட்டு உள்ளவங்க தான். யாரும் ஒன்றும் பெரிய வசதியாலாம் யாரும் இல்லைங்க. ஆனால் வந்துங்க இப்போ திடீர்னு வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு 11 வீடு இங்கே இருக்குங்க. ஆனால் அதை வந்து இப்போ எங்கே கை வைப்பாங்களோன்னு பயமாக இருக்குது. எங்களுக்கு வந்து விஜய் சார் சிஎம் சார் வந்து நல்லது பண்ணுவார்னு நினச்சி தான் இது பண்ணுறோம். சட்டமன்ற பேரவையில் வந்து இப்போ பட்டா கொடுக்குற மாதிரி தான் அறிவிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த தகவல் எல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் வந்து இப்போ மண்டல ஆஃபீஸில் வந்து பேசியிருக்கிறாங்க கவுன்சிலர் அம்மா. எங்களுக்கு வந்து இங்கே இடித்ததே தெரியாதுன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இடிச்சதே வந்து தெரியாதுன்னு தான் பேசியிருக்கிறாங்க. இப்போ நான் கால் பண்ணி பேசினேன். இப்போ மாநகராட்சியிலேருந்து வந்து இது போர்டு நடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைங்க அது வந்து எங்களுக்கு நாங்கள் இப்போ வெளியில் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நியூஸ் சொல்லல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் கூப்பிட்டு கால் பண்ணி பேசணுமில்ல, அப்போ வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து வரணுமில்ல இந்த இடத்துக்கு. ஸ்பாட்டில் வந்து இந்த தொகுதியோட மக்கள் பாதுகாக்கிறதுக்கு அவங்க தானே இருக்கிறாங்க. அப்போ வந்து தான் ஆகணும். ஆனால் வரவே இல்லை. ஏன் இவ்வளோ தள்ளி வைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியலிங்க. ஆனால் எங்கள் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கணும். எங்களுக்கு வந்து இந்த வீட்டை இடிக்கக்கூடாது, எங்களுக்கு பட்டா வாங்கி தருவோன்னு. இங்கே ஒரு 80 வருஷமாக வந்து இங்கே வாழ்ந்துட்டு வராங்க. முன்னோர்கள்லாம் எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறாங்கங்க, ரைட்டுங்களா? இப்போ எங்கள் குழந்தை குட்டி பேர குழந்தையும் நாங்களே எடுத்துட்டோம். எங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து எங்களுக்கு பட்டா சிஎம் சார் வந்து கண்டிப்பாக வழங்கணும். எல்லா இடத்துலையுமே அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ரத்த புறம்போக்கா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் பட்டா கொடுக்குற மாதிரி தான் அறிவிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த சிஎம் வந்து இந்த கோரிக்கை ஏற்று எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும். இந்த தகவல் வந்து சிஎம் சார் வரைக்கும் எல்லா சட்டமன்ற எல்லாத்துக்குமே போகணும்னு அறிவிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து மிக தாழ்மையுடன் சிஎம் சார் கேட்டு
எல்லாரும் மக்களும் சார்பாக பேசுகிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக பட்டா கொடுக்கணும், வீட்டை யாரும் இடிக்கக்கூடாது. எங்களுக்கு நாங்கள் வேலை செய்ய விட்டுட்டு ஒடியாந்துருக்குறோம். நாங்களாம் வீட்டு வேலை தான் இது பண்ணுறோம். எங்களை ஆதார் ப்ரூஃபோ இல்லை ரேஷன் கார்டோ எதை தட்டினாலும் எங்களுக்கு என்ன சொத்து இருக்குன்னு உங்களுக்கே காட்டிடுவோம். என்ன நாங்கள் சொத்து சுகமாக எங்களுக்கு எதுவும் இல்லைங்க. எங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து எங்களுக்கு உரிமையாகிற மாதிரி எங்களுக்கு பட்டா வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் காயத்ரி. இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் காய்கறி ஸ்டாப்லேருந்து பேசுகிறேன். திருமால் ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம். இப்போ எங்களோட ஏரியா வந்து ஒரு வருஷமாக மாநகராட்சிக்கு மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றினாங்களோ எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்கோம், அங்கேயும் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. பக்கத்தில் கடையெல்லாம் இடிச்சங்காட்டி நாங்கள் ரொம்ப பயந்துருக்கோம். இப்போ குழந்தை குட்டிகளெல்லாம் வச்சுட்டு நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கோம். இப்போ நோட்டு இந்த பேனர் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு அதுவே பயமாக இருக்குது. ஏன்னா அடுத்து எங்கள் வீட்டு மேலே தான் கை வைப்பாங்க. இதுக்குள்ளே சுற்றி தைச்சு போட்ட மாதிரி வேலை செஞ்சுட்ருக்காங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறது? இப்போ திடீர்னு வந்து 5 நாள் டைம் கொடுக்குறோம்னா 2 நாளில் வந்து இடித்து தள்ளிட்டு போயிடுறாங்க. இப்போ நாங்கள் குழந்தை குட்டிகளை வச்சுட்டு நாங்கள் எங்கேயும் சார் போகிறது? ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ நான் வேலையிலேருந்து அடித்தா பிடிச்சான்னு ஓடி வரேன், அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஓடி வரேன். 70 வருஷமாக குடியிருக்கிறீங்க, இப்போ வந்து இடிக்கிறதுக்கு காரணம் என்னங்க? எங்களுக்கு தெரியும் எங்கள் ஜாதி தான், மதம் ஜாதி தான் எங்களுக்கு காரணம். அந்த போக கிறிஸ்டினும் இந்த பக்கம் இந்துங்க. எங்கள் கவுன்சிலர் அம்மா இப்போ வரைக்கும் எங்களை வந்து பார்க்கல. எங்கள் கவுன்சிலர் யாருங்க? டிஎம்கே சாந்தி முருகனுங்க. அவங்க இந்த வார்டுக்கு வந்து பார்த்தாங்களா? இந்த இடத்த பார்த்தாங்களா? கமிஷனர் கூட வந்ததோட கடைசிங்க. கமிஷனர் சார் வந்தார். வந்து நாங்கள்லாம் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னே வந்தாருங்க. வந்து நாங்கள் சொன்னோம், நாங்கள் இந்த குழந்தை குட்டிகளை வச்சுட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோங்க, எங்களுக்கு ஏன் இப்படி மாநகராட்சிக்கு மாற்றி விட்டீங்க அப்படின்னு நாங்கள் கேள்வி எழுப்புனதும் இங்கே தப்பு நடக்குதுமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பின்னாடி யார் வரா யார் போகிறான்னு எங்களுக்கு தெரியாது. கரண்ட்டு அங்கே இல்லவே கிடையாது. இந்த பாத்ரூம் லைட்டெல்லாம் சுற்றி வர பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு கூட ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாதுங்க. அங்கே ஸ்ட்ரீட் லைட்டு நல்லா வெளிச்சமாக எரியுது, இங்கே ஒரு லைட்டு கூட இல்லை. இங்கே நல்லா இருக்க ரோடு போட்டுருக்குறாங்க. இப்போ எங்கள் மனசு சூழ்நிலை தெரிஞ்சிருந்தா ரோடு போட வருவாங்களா? இப்போ டிச்சு சுத்தம் பண்ணாமே ரோடு போட்டுருக்காங்க. என்ன அவங்களை கேட்டால் வீடெல்லாம் இடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் டிச்சு சுத்தம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப உளைச்சலாக இருக்குங்க. நாங்கள் குழந்தை குட்டிகளை வச்சுட்டு நாங்கள் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. எங்கள் கவுன்சிலர் அம்மாவும் இடிக்கும் போது வந்து எங்களுக்கு கை கொடுக்கல. வீட்டையெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து யாருமே வரல. எங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு இப்போ நாங்கள் ரொம்ப பயப்படுறோம். எங்கள் ஜாதி தாங்க பிரச்சனை. எங்கள் ஜாதியை காட்டியே வெளியே தள்ளுறாங்களா? நாங்கள் இங்கே நிற்கிறவங்க பூரா எங்கள் ஒரே ஜாதி எஸ்சி தாங்க, நல்லா இருக்காங்க. உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிங்கிறாங்க. கிறிஸ்டின்லேருந்து எங்களை வந்து ரொம்ப மன உளைச்சல் பண்ணுறாங்கங்க. உள்ளுக்குள்ளே எல்லாரும் பட்டா வாங்கியிருக்காங்க, இப்போ எங்களுக்கு பட்டா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை எந்த விதத்துலங்க நியாயம்? 70-80 வருஷமாக வயசானவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்டால் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்த அளவுக்கு இப்போ எங்களை ரொம்ப மன உளைச்சலில் நிற்க வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கே இங்கேயும் போயிட்டு தான் இருக்கோம். கமிஷனர் ஆஃபீஸில் போனால் ஸ்டாப் பண்ணிட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க போர்டு நட்டுறதுக்கு வந்திருக்காங்க. இந்த தொகுதி எம்எல்ஏ திரு செந்தில் பாலாஜியோட நாலேஜுக்கு கொண்டு போனீங்களா? கொண்டு போனாங்க. ஆஃபீஸ்க்கு நாங்கள் பல தடவை நடந்துட்டோம். அவங்க பிஏ கட்டி நாங்கள் சொல்லிட்டோம். அவர் இப்போதைக்கு அக்கா வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்கக்கா, அண்ணா வந்து ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லணுங்கிறது தான் அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நாங்கள் வெளியே வந்தோங்க. இப்போ வந்து பார்த்தா நீடு இப்போ போர்டு வைக்கணும் இங்கே மாநகராட்சி. இப்போ பக்கத்தில் எங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ இதையும் இடிச்சிருவாங்க, இதுக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நாங்கள் நினைக்க முடியும். இந்த ஏரியாவில் மொத்தம் எத்தனை வீடு இருக்குங்க? 30 குடும்பம் இருக்குதுங்க. 30 குடும்பம் இருக்குது இங்கே. இந்த ஒரு 30 குடும்பத்துக்கு பட்டா வழங்குறதுனால என்ன ஆக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் ஜெயலலிதா ஆட்சியிலிருந்து நாங்கள் பட்டாக்கு போராடிட்டு இந்த ப்ரூஃப் எல்லாமே நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஏன் எங்களை மட்டும் இந்த ஒரு 2 வருஷத்துல ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க. 2 வருஷமா நாங்கள் ரொம்ப மன உளைச்சல் இருக்கோம். வேலைக்கு போகிறதா இல்லை சாகிறதான்னு தெரியாமையே நாங்கள் இருக்கோம். அந்த அளவுக்கு எங்களை இந்த மாநகராட்சி ரொம்ப எங்களை பாடாப்படுத்திடுச்சு. மக்கள் தீர்ப்பு செய்யணும். நான் உங்களுக்கு வந்துட்டு ஓட்டு இந்த வருஷம் தான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். இது வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கோம். இங்கே வந்துட்டு இப்போ எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் தர மாட்டேங்கிறாங்க, பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே பைக்கணும் இங்கே இருக்காங்க. இப்போ கேட்டேன்ன்றாங்க, கடையெல்லாம் வந்து இடிச்சுட்டாங்க. இப்போ வீடு அடுத்து வந்து இடிக்கிறவங்க இதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் கம்மியாக கொடுத்து இந்த மாதிரி வந்து எடுங்க அப்படின்றாங்க. இப்போ எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் எங்கேயும் இல்லை. அதனால எங்களுக்கு வந்து இங்கே பட்டா கொடுக்கணும். இதுக்குள்ளே போனாலே ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ் தான் இருக்காங்க. இதுக்குள்ளே போனாலே எங்களை எஸ்சின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. அப்படி நாங்கள் எஸ்சின்னா அப்படி என்ன கீழ் ஜாதின்னு எங்களுக்கு தெரியல. அதனால சிஎம் சார் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து போகணும். எங்களுக்கு பட்டா வேணும், எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இடம் வேணும். இங்கே ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நாங்கள் இங்கே தான் போகிறோம்.
எங்களுக்கு வந்துட்டு லாங்கில் தரேன்னு சொல்கிறாங்க வீடு. எங்களுக்கு வந்து அங்கே லாங்லேருந்து இங்கே வர முடியாது. அதனால எங்களுக்கு இருக்கிற இடத்துலையே எங்களுக்கு வந்து பட்டா வேணும். ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் விஜய் சிஎம் சாருக்கு வந்து நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் எங்களுக்கு எந்த மாற்றம் வந்த மாதிரி இல்லை. பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எங்களுக்கு இருக்கிற பட்டாவும் அவர் வந்து சீக்கிரம் அறிவிக்கணும். நாங்கள் வந்து செந்தில் பாலாஜி இதுக்கு போனால் என்னங்கிறாங்கன்னா கரூர்காரங்க தான் வந்திருக்காங்க. அவங்க என்னங்கிறாங்க வந்து பார்க்குறோன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. நாங்களும் இந்த ஒரு மாதமாகவே நாங்கள் எல்லா பக்கம் அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். யாருமே எந்த ஒரு அதிகாரியுமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்த மாதிரியே இல்லை. வந்து பார்க்குறோன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் யாரும் இங்கே வந்து பார்த்த மாதிரி எங்களுக்கு தெரியல. இடிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தாங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்து பார்க்குறதே இல்லை. கவுன்சிலர் வீட்டுக்கு போனால் என்னங்கிறாங்க குழந்தை குட்டி எல்லாத்துக்கு கூட போனால் உங்களால் எங்களை வந்து பார்க்க முடியாது, நீங்கள் போங்க, எங்களால் வர முடியாது, உங்களெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தீர்த்தனமாக பேசி எங்களை அனுப்புகிறாங்க. ஏன்னு கேட்டால் உங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி இதை பற்றி பேசுகிறாங்க. அதனால எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு இருக்கிற பட்டா வேணும். அதனால விஜய் சார் கண்டிப்பாக இந்த வீடியோ போகணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கவுன்சிலருடைய ஹஸ்பண்டு எங்கள் ஏரியாவில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. என்னென்னா ஃபோட்டோ எடுக்கிறீங்க கேட்டாக்க சும்மாதாம்மா எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க போன அடுத்த நிமிஷமே கார்பரேஷன்லேருந்து ஆளுக வந்து கடையெல்லாம் இடிக்க சொல்லி கடையெல்லாம் எடுத்தாச்சு. மிஷின் இருக்க வயசானவங்க அவங்க உயிர் போயிடுச்சுன்னா யார் பொறுப்பாக முடியும்? யார் பதில் சொல்வா? இப்போ எங்களுக்கு இந்த கஷ்டம்னு இருக்கும் போதே யாருமே வந்து நிற்கல. வயசானவங்களுக்கு உயிர் போயிடுச்சுன்னா யார் வந்து நிற்பாங்க சொல்லுங்கள்? 2 குழந்தையும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அதை தெரியாமல் இடிக்க போயிட்டாங்க. இன்ன வரைய கடையை எடுத்துமே எங்கள் கவுன்சிலர் இன்ன வரையுமே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இன்ன வரையும் வந்து பார்த்ததில்லை. எங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் வந்து சொன்னதும் இல்லை. எங்களுக்கு மெயினாக என்னென்னா கவுன்சிலர் சரி இல்லை. அதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். இது கண்டிப்பாக சிஎம் அண்ணாக்கு போகணும். எனக்கு வாழ்வாதாரம் இன்னைக்கு இருக்குமா இருக்காதானே எனக்கு தெரியாது. சரிங்களா? எனக்கு உண்மையாகவே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. கண்டிப்பாக இது சிஎம் நான் பார்க்கணும். எங்களுக்கு நல்லபடியாக பட்டா கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு ஒரு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. டெய்லியும் அலைஞ்சிட்டு இருக்கோம். கலெக்டரை போய் பார்த்தோம், தாசில்தாரை பார்த்தோம், எம்எல்ஏ போய் அவங்க ஆஃபீஸில் போய் பார்த்தோம். யாருமே ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு யாருமே துணையாக வந்து நிற்கிறது இல்லை. சரிங்களா? எங்களுக்கு சாப்பாடும் இறங்க போகிறது இல்லை. பயமாகவே இருக்குண்ணா. திடீர்னு வந்து இடிச்சிருவாங்களோன்னு. குழந்தைகள்லாம் இருக்குது, குட்டிகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக இது சிஎம் அண்ணா போகணும். அண்ணா நீங்கள் கண்டிப்பாக நேராகவே வந்து பாருங்கள். இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வந்து பாருங்கள். எங்களுக்கு தெரியலைண்ணா. அது உங்களால தான் முடியும். நீங்கள் தான் வந்து பார்க்கணும். 2 வருஷத்துக்குள்ளே எப்படின்னா மாநகராட்சியாக மாறுச்சு. இது என்னமோ பிரச்சனை ஊழல் நடக்குதுண்ணா. நீங்கள் தானே எங்களுக்கு முடிவு சொல்லுங்கள். நாங்கள் எங்கேயுமே இங்கேருந்து போக மாட்டோம். எங்கள் உயிர் போனாவே பரவாயில்லண்ணா. நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். தயவுசெய்து நாங்கள் எங்கள் பொதுமக்கள் சார்பாக நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் எல்லாருக்குமே பட்டா கொடுக்கணும்னு அண்ணா உங்களை நம்பி தான் நான் உங்களை ஓட்டு போட்டு செய்ய வச்சோம். எல்லாருமே எங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் தானே பட்டா ஏற்படுத்தி தரணும். போயிட்டு வந்துட்டோங்க. ஆனா வந்து நாங்கள் வீடுல எங்களுக்கு வேண்டாங்க. எங்களுக்கு பட்டா எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை மாநகர மாவட்ட செயலாளர் மற்றும் கழக பொதுச் செயலாளர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி 63 வார்டு கோவை மாவட்டம் ராமநாதபுரம் 63வது வார்டில் மாநகராட்சி வந்து அத்துமீறி இடிச்சிருக்கீங்க. சரி, 70 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 காலகட்டத்தில் இவங்க வந்து இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்து அந்த மக்கள் வந்து வெளியேறினதுக்கப்புறம் இடிச்சிருக்கணும். இதை வந்து கண்காணிக்க வேண்டியது மாநகராட்சியினுடைய ஆணையர், மாவட்ட கலெக்டர் வந்து இதை வந்து தெரிவிச்சிருக்கணும். ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்து இந்த பகுதியை வந்து இந்த பில்டிங்கை இடித்து இந்த மக்களுக்கு வந்து குடிபெயர்றதுக்கு அரசாங்கத்தில் அதுக்கு உண்டான இடத்த கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? இதை இடிச்சிருக்கணும். இந்த ராமநாதபுரம் பகுதியில் மாநகராட்சி சொந்தமான இடம் நிறையா இருக்குது. நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல மக்கள் வசிக்கிற இடத்துல வணிகம் செய்கிறாங்கன்னு சொல்லி இடிச்சிருக்கீங்க. இதுக்கு ப்ராப்பராக நோட்டீஸ் ஒட்டி இந்த மக்களை வந்து இப்போ நிற்கிறாங்க, இப்போ நடு ரோட்டில் நிற்கிறாங்க. இடிச்சு போட்டு நீ வாட்டுக்கு போயிட்ட. மாநகராட்சி கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, சுதந்திர போராட்ட வீரர்களா இவங்க காலகாலமாக இங்கே வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு
80 வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி. பாடுபட்ட குடும்பம் நடு ரோட்டில் நிற்கிது. இதுதான் இந்த அரசாங்கமா? மாமன்ற உறுப்பினர் ஃபோன் எடுக்கல. ஒரு மாமன்ற உறுப்பினர், மக்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மாமன்ற உறுப்பினர், எதுக்காக ஃபோன் எடுக்காமல் இருக்கிறீங்க? மக்கள் பிரச்சனை கேட்கறதுக்கு தானே உங்களை மாமன்றத்துக்கு உறுப்பினராக எடுத்திருக்காங்க. இதைய வந்து கேள்வி கேட்டால் ஃபோன் எடுக்காமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகிறது, இதுதான் திமுக அரசாங்கத்தினுடைய லட்சணமா? மாடல் ஆட்சி கொடுத்து நடு ரோட்டில் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. என்ன மாடல் ஆட்சி? மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க, இடிச்சு போட்டீங்க. ஒரு ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் ஓட்டலை, நோட்டீஸ் கொடுக்கல. இல்லைன்னா மக்களுக்கு வந்து அடுத்த குடிபெயர்க்கு ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்து போட்டு இதை இடிச்சிருக்கணும். அதை செய்யலை. நான் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு காமிக்கிறேன். மாநகராட்சியோட சொந்த இடம் நான் காமிக்கிறேன். அந்த இடத்துல திமுக சேர்ந்த உறுப்பினர்கள் கடையை கட்டி மாதம் வாடகை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்குமா இந்த திமுக அரசாங்கம்? நான் காமிக்கிறேன். மாதம் 2 லட்ச ரூபா வருமானம் பண்ணுறாங்க. பொதுமக்கள் வந்து அவங்க வந்து ஒரு 2500 3000 ரூபா தான் அந்த வீடு வந்து வாடகைக்கு எடுக்க முடியும். 1.5 சென்ட் இடம், 1 சென்ட் இடத்துல வாழ்கிற அந்த மக்களை நடு ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி போட்டு லட்சக்கணக்காக சம்பாரிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து இந்த மாடல் அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது? இதுதான் உங்கள் திமுக அரசாங்கத்தினுடைய லட்சணமா? இன்னைக்கு வந்திருக்க டிவிகே அரசாங்கம், அவங்க வந்து இந்த பகுதியில் டிவிகே ஓட்டு அதிகமாக விழுந்ததுனால திமுக சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் பர்பஸாக வந்து இதை இடிச்சிருக்காரு. இதைத்தான் சொல்லணும். ஏன்னா இந்த பகுதியில் விஜய்க்கு ஓட்டு போட்டதுனால வந்த நிலைமை. மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிப்பா இதை வந்து கேட்கணும். தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பா இதை வந்து மக்கள் பிரச்சனையை ராமநாதபுரம் 63வது வார்டில் இதை வந்து தயவு செய்து கேளுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டதுனால மக்கள் நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. திமுக அரசாங்கம் பழி வாங்குறது என்னன்னா மக்களைத்தான் பழி வாங்குது. இதுதான் உங்க ஆட்சியா? திமுக வந்து உங்களுக்கு ஓட்டு போடலன்னா மக்களை கொண்டு வந்து நடு ரோட்டில் நிறுத்திடுவீங்க, அப்படித்தானே? அடுத்த இடம் மாநகராட்சியினோட இடம் எந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ வாடகை வாங்குறேன். மாநகராட்சிக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பல இடத்துல அத்துமீறி நுழைஞ்சு நீங்கள் இடிக்கிறீங்க. எல்லாத்துக்குமே சட்டத்திட்டங்களோட வரணும், சட்டத்தை மதிக்கணும். ஒரு இடத்துல வந்து கம்பல்சரியாக மாவட்ட கலெக்டர் அனுமதி பெற்று மாவட்ட கலெக்டர் மாநகர ஆட்சியர் அந்த இடத்துல வந்து நோட்டீஸ் ஒட்டி ப்ராப்பராக அவங்களுக்கு டைம் கொடுத்து அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியே அந்த வீடோ அதை அவங்களுக்கு வந்து காமிச்சிட்டு தான் நீங்கள் மாற்றணும். இப்படி இடித்து போட்டு நடு ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. இது வந்து சரியில்லாத ஆளுமை. திமுக வந்து திருத்தி கொள்ளணும். நாங்கள் வந்து இதை வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஒரு டிவிகே அரசாங்கம் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு மக்களை கொண்டு வந்து நடு ரோட்டில் நிறுத்திக்கிறீங்க. இது என்னன்றத மக்களே நீங்களே இதுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லுங்க. 2027 ஏன்னா மாநகராட்சி இடத்துல இருக்கிறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட சொத்து வரி, தண்ணி வரி அத்தனையும் கட்டுறாங்க மக்கள். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நினைச்ச இடத்துல போய் இடிக்கலான்னு சொல்லி மாநகராட்சியில் உங்களுக்கு இதுக்கு வந்து அனுமதி கொடுத்தது யார்? அப்புறம் எதுக்கு இந்த மாதத்துக்கு வந்து வரி வாங்கியிருக்கீங்க, தண்ணி வரி வாங்கியிருக்கீங்க, பீமா ரசீது இருக்கு, எல்லா ரசீதும் வாங்கிட்டு மக்களை நடு ரோட்டை நிற்க வச்சு இன்னைக்கு நீங்கள் அழகு பார்க்குறதா திமுக மாடலுடைய ஆட்சியா? மக்களுடைய பிரச்சனையை எடுத்து மாமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணணும்? மாமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து அதுக்கு தீர்வு காண்றதுக்காகத்தான் மாமன்ற உறுப்பினர்களை இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் கட்சிக்கும் இருக்கிற பிரச்சனையில் மக்களை கொண்டு வந்து நடு ரோட்டில் நிறுத்துறீங்க, நடு ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்திடுறீங்க. உங்களுக்கும் மற்ற எதிர்கட்சிக்கு இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து
பழி வாங்கறதுக்கு இவங்க தான் ஆளா? மாமன்ற உறுப்பினர்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து விஷயத்தை பண்ணியிருந்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அடுத்து தேர்தல் நேரத்தில், தேர்தல் களத்தில் ஓட்டு எப்படி கொண்டு வந்து கேட்பீங்க? இவங்ககிட்ட எப்படி கேட்பீங்க? மதிப்புக்குரிய மாமன்ற உறுப்பினர்களாகட்டும், மாண்புமிகு தலைவர் பெருமக்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை பார்க்குறவங்க மக்கள் பிரச்சனையை எடுத்து மக்களுக்காக வர்றீங்க அப்படின்னா மக்கள் பிரச்சனையை பாருங்க. உங்க சொந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சுக்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கும் மற்ற இடத்துக்கும் வந்து கட்டுறதுக்கு இது இடமா? 70 வருஷமா போய் ரசீது போட்டு கொடுத்துருக்கீங்க. மாநகராட்சியில வரி கட்டுறதுக்கு இதுக்கு என்ன பதில்? ஆள் இல்லாதப்போ வந்து எல்லாத்தையும் ஆள் இல்லாதப்போ கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆள் இல்லாதப்போ வந்து இடிச்சிட்டு போயிருக்கீங்க. இதுக்கு என்ன மாநகராட்சி பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. மாநகராட்சி வந்து திமுகவோட ஏவலா? உங்ககிட்ட நானே சொல்லியிருக்கேன். இதே ஸ்ரீபதி நகரில் ஆக்கிரமிப்பு திமுகனால நிறைய இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? புதிய தலைமுறை நியூஸ் சேனல் 4-5 வாட்டி வந்து பேட்டி எடுத்துகிட்டு போனீங்க. 100 அடி ஒரு ஸ்கீம் வந்து இப்போ இருக்குது. அதைய ஸ்டே வாங்கி வச்சுருக்கீங்க. மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பாதையை நிறுத்தி அந்த இடத்துல ரோடு போடாமல் 5 வருஷம் ஆட்சி என்னத்தை செஞ்சுச்சு? உங்கள் சொந்த பிரச்சனைக்கு தானே பார்த்தீங்க. உங்கள் சொந்த வாடகை, அங்கே வாடகை விட்டு லட்சக்கணக்காக சம்பாதிக்க வருமானத்தை பார்த்தீங்களே ஒழிய மக்களுடைய சௌகரியத்தை பார்க்கல. ஒரு அமைச்சர் வராருன்னா ரோடு போடுறீங்க. அப்போ மக்கள் மனுஷன் இல்லையா? அமைச்சர் வந்தால் தான் ரோடு போடுவீங்களா? மக்கள்லாம் யார்? அப்போ உங்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் நடு ரோட்டில் வந்து நிற்க, நீங்கள் வந்து நல்லா சொகுசாக போவீங்க. இதுக்கு தான் மக்கள்லாம் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? பதில் சொல்லுங்கள். இதுக்கு தயவுசெய்து மாமன்ற உறுப்பினர்கள் வந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதுக்கு என்ன பிரச்சனையோ பார்த்து தீர்வு காணுங்க. இல்லைன்னா அடுத்து திமுக வந்து நீங்கள் தேர்தல் நேரத்தில் களத்தில் வரும்போது கண்டிப்பாக நாங்களாம் வந்து நிற்போம், கேள்வி கேட்போம். வர்றதா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ ராமநாதபுரம் 63வது வார்டுங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட 63வது வார்டு இது. பொதுமக்கள் அன்றாடம் உபயோகிக்கிற மாநகராட்சியினுடைய கழிப்பிடத்தை பாருங்கள். கொஞ்சம் வழி விடுங்கம்மா. அப்படியே இதை எடுங்க. கார்ப்பரேஷன் மாநகராட்சி வந்து அருமையாக செயல்படுது. மாமன்ற உறுப்பினர்கள் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? இருக்கிற மாமன்ற உறுப்பினர்களை எல்லா பக்கமும் போய் திமுக ஆட்சியில் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிட்டு நம்ம மட்டும் சுத்தமாக இருந்தால் பத்தாது. கோயம்புத்தூரை வந்து க்ளீன் சிட்டியாக ஆக்கணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள். மாநகராட்சி சுத்தமாக வந்து கண்டுக்கவே இல்லை. போன ஆட்சியில் மாநகராட்சி கேட்குறதுக்கு வந்து ஆள் இல்லை. ஏன்னா மாமன்ற உறுப்பினர்கள் யாரும் வந்து எந்த கேள்வி கேட்கல. பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. ஒரு பொதுமக்கள் பயன்படுற ஒரு கழிப்பிடம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது காமிங்க தம்பி. உள்ளே போய் பாருங்க. நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோம். ஒரு மாநகராட்சியோடைய கழிப்பிடம் ஏன் மாநகராட்சி ஊழியர்களே இல்லையா? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 63வது வார்டில் மாநகராட்சி ஊழியர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இல்லை சூப்பர்வைசர்லாம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இந்த மாமன்ற உறுப்பினர்கள் வந்து ஓட்டு கேட்கும் போது வந்து கேட்டீங்க. மக்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது சிறப்பாக செயல்படுவீங்கன்னு எல்லாம் போட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பொது கழிப்பிடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
அன்றாட மக்கள் வந்து இங்கே போகிற இடத்துல எப்படி இருக்குது, அவங்க எப்படி போவாங்க, கொஞ்சமாக யோசிக்கணும். நம்ம சுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது, மாநகராட்சி வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அதிகாரிகள் வந்து இதை பார்க்கணும். நிறைய இடத்துல கோழிக்கழிவுகள் வந்து பாலத்துக்கடியில் கொட்டியிருக்காங்க. இதுக்கு எத்தனை இடத்துல வந்து மாநகராட்சி போர்டு வச்சு மக்களுக்கு கவன ஈர்ப்பு பண்ணியிருக்குது, எத்தனை இடத்துல கோழியுடைய கழிவுகள் கொட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அனைத்து தப்புகளும் மாநகராட்சி தான் பண்ணுது. மாநகராட்சி ஏன் இவ்வளோ குறை சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து அனுபவிக்கிறதுனால சொல்கிறோம். உங்களை நாங்கள் குறை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மதிப்புமிக்க மாநகராட்சி ஊழியர்கள் ஆகட்டும், மாநகராட்சி ஆணையர் ஆகட்டும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 63 வார்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இனி 63 வார்டு ஃபுல்லாக என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் மக்கள் பயன்பாட்டில் இருந்த இடத்தையும் சரி, மக்கள் வாழ்ந்துட்டு வந்த வாழ்வாதாரத்தில் இருக்கிற இடத்தையும் சரி அத்துமீறி இடிச்சிருக்கீங்க. அவங்களுக்கு எங்கே போய் வசிப்பாங்கன்னே தெரியாமல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுக்காம அந்த கட்டிடத்தை இடிச்சிட்டீங்க. இனி அவங்க எங்கே போய் வாழ்வாங்க? இந்த மாமன்ற உறுப்பினர் இது வரைக்கும் வரல, சரிங்களா? இந்த இடத்தினுடைய அனைத்து இடத்துலையுமே சரி, மாநகராட்சி அனைத்து இடத்துலையுமே மக்கள் பயன்படுற அனைத்து இடத்துலையும் அனைத்து மாநகராட்சி ஃபுல்லாக மாவட்டம் ஃபுல்லாகவே ஆளுகை இருக்குது, எல்லாத்துக்குமே ஆளுகை இருக்குது. ஆனால் யாருமே அதை கண்டுகொள்றதில்ல. அப்படியே திருப்புப்பா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து சுத்தமாக இருக்கான்னு பாருங்கள். ஏன் இதனால் வராதா? ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் ஒரு தொழில் பண்ணுற ஸ்தாபனத்தில் உள்ளே போய் மாநகராட்சி ஃபைன் போடுது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போய் ஃபைன் போடுது, கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட் போய் ஃபைன் போடுது. ஆனால் இந்த லட்சணத்தை யாருக்கு போய் ஃபைன் போடுறது? கொஞ்சம் அப்படியே கீழே பாருப்பா, கீழே காமிங்க. யார் இதை கேட்குறது சொல்லுங்கள்? இந்த இடத்த காமிப்பா, கீழே பார்த்து போடுங்க. ஒரு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஒரு மின்சார வசதி கிடையாது. ஒரு மாவட்டத்தில் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி ஆளுகின்ற அரசு தயவு செய்து இதையாவது போர்க்கால அடிப்படையில் எடுத்து மக்கள் பயன்பாட்டத்துக்கு நல்லபடியாக ஒரு விஷயத்தை பண்ணி கொடுங்க. இது மக்கள் சார்பாக, மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை வேண்டியது அப்படியே பாருங்கள். இது தம்பி இது 64 வார்டு இல்லையா? கோயம்புத்தூர் மாநகராட்சி 64வது வார்டு. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 63வது வார்டில் மக்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி கட்டடங்கள்லாம் அகற்றுனீங்க. 70 வருஷமாக வாழ்ந்துட்டு வந்த மக்களுடைய நிலை இப்போ இன்றைக்கி நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற காட்சி வந்து பார்த்திங்கன்னா 64வது வார்டில் ஸ்ரீபதி நகரில் 100 அடி ரோடு ஸ்கீம் வந்து அரசாங்கம் அறிவித்து இதில் ஆக்கிரமிப்பு இருக்குது. இதே மாநகராட்சி ஊழியர்கள் இங்கே இருக்கிற அத்தனை ஆக்கிரமிப்பும் உங்களால் அகற்ற முடியுமா? இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அங்கே மக்கள் 70 வருஷமாக வாழ்ந்துட்டு வந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? கட்டடத்தை பூரா இடிச்சு விட்டீங்க. இப்போது இதே இடத்துல திமுக சேர்ந்த ஆளுங்க இந்த இடத்துல வந்து வாடகைக்கு விட்டு அவங்க வாழ்வாதாரம் இருக்குது. மாதம் மாதம் லட்சக்கணக்காக வாடகை வாங்குகிறாங்க. மாநகராட்சியுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன். ஆக்கிரமிப்பு இருக்கிற இடத்துல நீங்கள் எல்லா இடத்துலையும் அகற்றணும். 70 வருஷமாக ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு வந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? ஆக்கிரமிப்பு அகற்றுறீங்க. இந்த இடத்துல உங்களால் அகற்ற முடியுமா? காமிப்பா, எல்லாத்தையும் காமி. கட் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் போய்க்கலாம். கோவை மாநகராட்சியினோட கவனத்திற்கு 64வது வார்டு ஸ்ரீபதி நகர் இந்த ஏரியாவில் 100 அடி ரோடு ஸ்கீம் இருக்குது. இப்போ இது 100 அடி ரோடு இருக்கான்னு பார்த்துங்க, வழி விடுங்கம்மா.
அப்படி திருப்பு தம்பி. 100 அடி ரோடு இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த ஸ்கீமை யார் நிறுத்தினது? தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வந்து இந்த ரோட்டை வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணலாமா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் மாநகராட்சியோடைய இடம்தான். இதை இடிப்பீங்களா? திராணி இருந்தால் இதை இடித்து பாருங்க பார்க்கலாம். மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இந்த இடம் பூரா ஆக்கிரமிப்பு. அப்படியே காமிங்கண்ணா, இந்த இடம் பூரா ஆக்கிரமிப்பு. இதை உங்களால் இடிக்க முடியுமா? பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் வாழ்கிற இடத்துல வந்து அத்துமீறி போய் இடிக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆளுங்க இங்கே இருக்கிறதுனால அப்போ இதெல்லாம் கை வைக்க மாட்டீங்க, அப்படித்தானே? நியாயம் என்னவோ அதை பண்ணணும். மாநகராட்சிக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னென்னா, எதையுமே நியாயம் தர்மமாக பண்ணுங்கள். மக்களுடைய பயன்பாட்டுக்கு தான் எல்லாமே இருக்குது. ஒரு இடத்துல இடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு வேறு ஒரு இடத்த வந்து கொடுத்துட்டு தான் அதை இடிக்கணும். 70 வருஷமாக வாழ்ந்துட்டு வந்த வழி என்னென்னு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து எங்கே நிற்கிறாங்க? கொஞ்சமாவது தயவுசெய்து இதை கவனத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் இதை கொஞ்சம் சரி செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.